அடிக்கிற வெயிலுக்கு 9 மணிக்கு மேலே கிச்சனுக்குள்ளே போகவே முடிய மாட்டேங்குது. பெங்களூர்லேயே இப்படி இருக்குன்னா நம்ம ஊர்லலாம் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் வெயில். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் என்ன டிகிரி செல்சியஸுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. காலையில் சாப்பாட்டுக்கு இட்லி தான் செஞ்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியும் மிளகாய் சட்னியும் இந்த மாதிரி நிறைய வகையான சட்னியை ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் கிச்சனுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஏதோ ஒரு இட்லியோ தோசையோ ஊற்றி ஏதோ இருக்கிற சட்னியை வச்சு சாப்பிட்டு ஒப்பேற்றிக்கலாம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பசங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏதோ பிளாக்ஸ் கேம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 11:30 போல் கண்டிப்பாக ஒரு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு முலாம்பழம் ஜூஸ், அதாவது மஸ்க்மெலன் ஜூஸ் தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். மத்தியானம் சாப்பாடு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். குழம்பு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கூட தெம்பு இல்லை இந்த வெயிலுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சாதம், அவரைக்காய் பொரியல், கேரட் வறுவல், பாவக்காய் தொக்கு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.